ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்வி சமையல். இன்றைக்கி ஒரு சுவையான பாயாசம் செய்ய போகிறோம். அரிசி தேங்காய் பாயாசம். இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம். இந்த அரிசி தேங்காய் பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 3 தடவை நல்லா கழுவிட்டு அப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம். இப்போ 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். அடுத்து வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். அந்த வெல்லம் 1 கப் எடுத்து ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதுக்கு 1 கப் அளவு நான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு நல்லா அந்த வெல்லம் கரைகிற அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். பாகுபதம் தேவையில்லை. நல்லா கொதிக்கட்டும் வெல்லம் கரைஞ்சி. இப்போ வெல்லம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைகிற அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பச்சரிசி 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டாச்சு. இப்போ அதே கப்பில் நான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் பச்சரிசிக்கு 1 கப் அளவு தேங்காய், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதையும் போட்டுக்கிடுவோம். போட்டுவிட்டு நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோமோ அதே கப்புக்கு 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்ணி எடுத்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் விட்டுக்கிடுவோம். இப்போ மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியையும் விட்டுட்டு நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். ஒரு 7 நிமிஷம் நல்லா கிளறணும். நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது அந்த தேங்காய் அந்த அரிசி அரைச்ச பேஸ்ட்டு நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து கெட்டிப்பட்டு வந்துடும். இப்போ நல்லா கொதித்து வேகட்டும். கேஆர்வி சமையலாம் முதன் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி நல்லா சிம்முலையும் மீடியம் ஃப்ளேம்லையும் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி கட்டி கட்டியாக வந்துடும். இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்து வச்சோம்ல அதை இப்போ வடிகட்டி ஊற்றிக்கிடுவோம் அதில். இப்போ வடிகட்டி ஊற்றியாச்சு. இப்போ வெல்லம் ஊற்றின பிறகு அப்படியே ஒரு 3 நிமிஷம் மட்டும் அப்படியே அதில் நல்லா கலக்கிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாமே கலந்து ஒன்றா சேர்ந்து வந்துட்டு இருக்குது. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதுக்கு மேலே என்ன அப்புறமா ரொம்ப கெட்டி ஆயிரும். அதை இறக்கி வச்சுட்டு இப்போ தாளிச்சிக்கிடுவோம். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி கிஸ்மிஸ் போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு எல்லாம் நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டு பொன்னிறமாக வந்த பிறகு இந்த பாயாசத்தில் நம்ம ஊற்றிக்கிடுவோம். இது ஆடி மாதத்தில் சிறப்பாக செய்வாங்க. ஆடி வெள்ளிக்கு, ஆடி 18ஆம் பெருக்குக்கு, ஆடி மாதம் ஃபுல்லாக எல்லா விசேஷத்துக்குமே இந்த பாயாசம் செய்யலாம். அம்மனுக்கு செஞ்சு படைப்பாங்க. இப்போ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.